ஆரம்ப காலத்தில் வந்துட்டு வாடகையெல்லாம் ஒழுங்காக கொடுத்தாரு. அம்மா எப்போ சிங்கப்பூருக்கு வந்தாங்களோ அப்போ வந்துட்டு இந்த வாடகையெல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடுச்சு. அப்போலேருந்து வந்துட்டு அம்மா திருப்பியும் சென்னைக்கு எப்போ வராங்களோ அப்போ மொத்தமாக அந்த வாடகையை கொடுக்கறது அந்த மாதிரின்னு. கையில் கேஷாக கொடுக்கறது, கையில் கேஷாக கொடுக்குறது, ஜிபே பண்ணது அதெல்லாம் அந்த இல்லை. மாதிரியெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த அவேர்னஸ் கூட வந்துட்டு அவங்களுக்கு இருந்திருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியாது. இந்த அக்கௌண்ட்டில் காசு போடணும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் கூட அவங்களுக்கு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸ்ரீனிவாசனுக்கே வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்ததே ரொம்ப நாள் கழித்து தான் வந்துச்சு. இப்போ ஸ்ரீனிவாசனுக்கே கான்டாக்ட் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் ஃப்ரம் டைம் டு டைம் நம்ம வந்துட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசனோட போட்டு இருந்திருக்கோம். ஸ்ரீனிவாசனும் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணி நான் அந்த ரிஃப்ரெஷ் பண்ணி இருந்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஸ்ரீனிவாசன் வந்து உங்களை ஏமாத்துறாரு அப்படிங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? 2017 நாங்கள் வந்துட்டு அந்த வரதா புயல்லாம் நடந்து முடிஞ்சது. அப்போ வரதா புயல் நடந்தும்போது எங்களுடைய தண்டையார்பேட்டையிலேருந்து அந்த காம்பவுண்ட் அப்புறம் அந்த கேட் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த புயலில் வீடும் வந்துட்டு ரொம்ப பள்ளத்தில் போயிடுச்சு அந்த காலகட்டத்தில். அப்போ ஸ்ரீனிவாசன் அம்மா கிட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி காம்பவுண்ட் செவரும் கேட்டும் வந்துட்டு ரொம்ப பள்ளத்தில் போயிடுச்சு, கேட் ரொம்ப லூஸ் ஆகி பிள்ளைங்க மேலே விழுந்துருங்கிற பயம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அம்மா வந்துட்டு அந்த கம்பவுண்ட் அதுக்கப்புறம் அந்த கேட்டு, ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு 1994 கட்டினது இல்லைங்களா, அதெல்லாம் ரீப்ளனிஷ் பண்ணு அப்படின்னு, ரெனோவேட் பண்ணு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ 2017 நாங்கள் குடும்பத்தோட வீட்டுக்கு வந்து பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது.